Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 1லிருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வித் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பப்ளிக்கில் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்ட் 1 வீடியோவாக கொடுக்குறோம். அடுத்தடுத்த பார்ட்டில் ரிமைனிங் லெசன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அதையும் நீங்கள் பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1 பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். மேட்டருடைய கிளாசிஃபிகேஷன் கேட்குறாங்க. மேட்டர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப், பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ், சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ். இதுக்கு ஒன்றுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். சாலிடுக்கு எக்ஸாம்பிள் ஐஸ், லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர், கேஸுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் வேப்பர். நெக்ஸ்ட் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ரெண்டு இருக்கு, மிக்சர்ஸ் and pure substances. மிக்சர்ல 2 டைப்ஸ் இருக்கு, homogeneous, heterogeneous. homogeneous க்கு எக்ஸாம்பிள் green tea, heterogeneous க்கு எக்ஸாம்பிள் oil in water. Pure substance further classified into 2 types, elements and compounds. Elements க்கு எக்ஸாம்பிள் copper, compounds க்கு எக்ஸாம்பிள் copper sulfate. Next one, define relative atomic mass. Relative atomic mass னா என்ன? The ratio of average atomic mass to the unified atomic mass. Average atomic massக்கு unified atomic massக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ. அதாவது relative atomic mass that is equal to average mass of the atom divided by unified atomic mass. இதுதான் இதுக்கான ஆன்சர். Next one, what do you understand by the term mole? 1 mole is the amount of substance of a system which contain as many elementary particles as their atoms in 12 gram of carbon 12 isotopes. 12 gram of carbon 12 isotopes ல எவ்வளோ number of atoms இருக்கோ அதே மாதிரி amount of substance ல that contain many elementary particles, that is called mole. Next one, calculate molar mass of the following compound. is the most important question. யூரியா, அசிட்டோன், போரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் புக் பேக்கில் இருக்கு. இப்போ யூரியாவுக்கு கால்குலேட் பண்ணுறோம். யூரியாவுடைய மாலிகுலர் ஃபார்முலா CONH2 டுவைஸ், அதாவது NH2CONH2ன்னு வரும். மோலார் மாஸ் கால்குலேஷனுக்கு என்ன சொல்லியிருப்போம்? சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் ஆல் த ஆட்டம் இன் எ மாலிகுல். ஒரு மாலிகுல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தையும் ஆட் பண்ணணும். இதில் என்னென்ன ஆட்டம் இருக்கு? கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு அண்ட் ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ கார்பன் எடுத்துக்கிறோம், கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ கார்பன் எத்தனை இருக்கு? 1 இருக்கு. ஒரு கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 12. 1 12s are 12. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜன் 1 டைம் இருக்கு. 1 into 16 16 வந்துடும். நெக்ஸ்ட் நைட்ரஜன் எடுத்துக்கிறோம், 2 into 14 that is equal to 28. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் 4 டைம்ஸ் இருக்கு. இங்கே 2 டைம்ஸ், இங்கே 2 இருக்குன்னா 2 2s are 4. 4 டைம்ஸ் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, 4 into 1 that is equal to 4. அப்போ இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணால் 60 வந்துடும். ஸோ த மோலார் மாஸ் ஆஃப் யூரியா 60 கிராம் பெர் மோல். நெக்ஸ்ட் அசிட்டோன் எடுத்துக்கிறோம். அசிட்டோனுடைய மாலிகுலர் ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்குறோம். இதில் கார்பனுடைய அட்டாமிக் வெயிட் ஆட் பண்ணுறோம். எத்தனை கார்பன் இருக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 கார்பன்ஸ் இருக்கு. அப்போ 3 into அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் 12. இப்போ 3 12s are 36. அதே மாதிரி ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டா ஹைட்ரஜன் இங்கே 3 இங்கே 3 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் வெயிட் 1. அப்போ 6 into 1 6 வந்துடும். நெக்ஸ்ட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் ஒன்லி 1 ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட். இப்போ 1 into 16. இப்போ இங்கே கொடுக்குறது எல்லாமே அதனுடைய அட்டாமிக் வெயிட் that is equal to 16. அப்போ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 58 வரும். ஸோ த மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டோன் that is equal to 58 gram per mole. நெக்ஸ்ட் ஒன், போரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். போரிக் ஆசிட்ல ஹைட்ரஜன் 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 3 into 1 is equal to 3. அதே மாதிரி போரான் எடுத்துக்கிறோம். போரான் இங்கே 1 டைம் தான் இருக்கு. போரானுடைய அட்டாமிக் வெயிட் 11. இப்போ 1 into 11 that is equal to 11.
Next oxygen எடுத்துக்கிறோம். oxygen 3 times இருக்கு. oxygen atomic weight 16. அப்போ 3 into 16. atomic weight எத்தனை times இருக்கோ அதனால multiply பண்ணிக்கணும். That is equal to 48. அப்போ டோட்டலா 62 வரும். இப்போ molar mass of boric acid 62 gram per mole. Next sulfuric acid. Sulfuric acid first hydrogen 2 times இருக்கு. அப்போ 2 into 1 is equal to 2. Next sulfur 1 time இருக்கு. sulfur உடைய atomic mass 32. அப்போ 1 into 32 is equal to 32. Next 4 times oxygen இருக்கு. இப்போ 4 into 16. 16 atomic weight of oxygen. 4 into 16 is equal to 64. இதை add பண்ணோம்னா என்ன வரும்? 98. So the molar mass of sulfuric acid is 98 gram per mole. Next one, define Avogadro number. So total number of entity present in 1 mole of any substance is equal to 6.022 into 10 power 23. அதாவது 1 mole of any substanceல total number of entity present ஆயிருக்கிறது தான் என்ன சொல்றோம் நமக்கு Avogadro number. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படி கேட்டினா 1 moleல எவ்வளவு entities present ஆயிருக்கும் 6.022 into 10 power 23 இருக்கும். Next one, define equivalent mass. Equivalent mass is defined as the mass of element that combines or displays 1.008 gram of hydrogen or 8 gram of oxygen or 35.5 gram of chlorine. அதாவது 1.00 gram of hydrogen or 8 gram of oxygen or 35.5 gram of chlorine ஓட கம்பைன் ஆகும்போது அல்லது டிஸ்பிளே ஆகும்போது அதனுடைய மாஸ் என்னவோ அதுதான் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட்? When a reaction is carried out using non-stoichiometric quantities of the reactants, the product yield will be determined by the reactant that is completely consumed. அதாவது ஒரு நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் குவான்டிட்டியில் ஒரு ரியாக்டன்ஸ் கேரி ஆகும்போது அங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து டிட்டர்மைன்ட் பை தி ரியாக்டன்ட் தட் இஸ் கன்சியூம் கம்ப்ளீட்லி. எந்த ரியாக்டன்ட் கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆகுதோ அந்த ரியாக்டன்ட் தான் அங்க ஈல்டு பண்ணக்கூடிய ப்ராடக்டை டிட்டர்மைன் பண்ணும். அதுதான் அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா லிமிட் பண்ணும். தட் ரியேஜென்ட் இஸ் கால்ட் லிமிட்டிங் ரியேஜென்ட். அதான் இட் லிமிட் த ஃபர்தர் ரியாக்ஷன் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ் அண்ட் இஸ் கால்ட் as the limiting reagent. Next one, what do you understand by the term oxidation number? Oxidation number na enna? The imaginary charge left on the atom when all other atoms of the compound have been removed in the usual oxidation state. ஒரு காம்பவுண்ட் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் அதோட யூசுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து ரிமூவ் பண்ண பிறகு ரிமைனிங் என்ன சார்ஜ் இருக்கும் அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அதே ரிடக்ஷன் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன்ல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ரிடக்ஷன்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஆக்சிடேஷன்ல இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், ரிடக்ஷன்ல டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் வரும். இந்த ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன் பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ரூல் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணணும். இது ஒரு வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோஸ் கொஞ்சம் நல்லா தரவா பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இதனுடைய கால்குலேஷன் போடுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் கேட்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு மாலிகுலோடைய ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது எப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் த ஆட்டம் இன் எ மாலிகுல் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம், சல்ஃபர் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம் எல்லா ஆட்டத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக வரணும்? 0க்கு ஈக்குவலாக வரணும். இப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. 2 டைம் ஆஃப் oxidation number of hydrogen plus 1 time of oxidation number of sulfur plus இங்க oxygen 4 times இருக்கு. 4 times of oxidation number of oxygen. hydrogen oda oxidation number plus 1
இந்த சல்ஃபர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதை அப்படியே வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -2, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2 1s are 2, அதே மாதிரி 4 2s are 8, -8 வந்துடும். இப்போ இது ரெண்டே அந்த சைடு கொள்ளும் போது சல்ஃபர் இஸ் ஈக்குவல் டு 8 - 2. இப்போ சல்ஃபருக்கு என்ன வரும்? +6 வந்துடும். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் +6. Next one, find the oxidation number of I in H4iO6-. இது மாலிகுலர் அயான் கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் அயானுக்கு ஆக்சிடேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது sum of oxidation number of all the atom in a molecular ion that is equal to charge. இங்க என்ன சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் அயனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ். சார்ஜ் என்ன இருக்கு? -1. இப்போ ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 1, ஆக்சிஜனுக்கு -2, 6 2s are 12. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ அயோடின் கொண்டு போது இது ரெண்டே அந்த சைடு கொண்டு வரோம். -1 + 12 -4 that is equal to +7 வந்துடும். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அயோடின் இன் H4iO6- is +7. இப்போ நிறைய நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குறாங்க ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே கார்பனோடைய ஆக்சிடேஷன் நம்பர் கார்பன் டை ஆக்சைடில் கேட்குறாங்க, சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் சல்ஃபூரிக் ஆசிடில் கேட்குறாங்க, குரோமியத்தோடைய ஆக்சிடேஷன் நம்பர் Cr2O7 2- கேட்குறாங்க, கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் CH2F2, சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் SO2. இது நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ண மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், the empirical formula and molecular formula calculationலேருந்து கொஸ்டின்ஸ் ப்ராப்ளத்தில் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். கால்குலேட் the empirical and molecular formula of a compound containing 76.6% of carbon, 6.38% of hydrogen and the rest oxygen. Its vapor density is 47. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், நமக்கு டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கு. இதுக்கான வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மெத்தட்ஸை போய் நம்ம நல்லா ஈஸியாக பார்த்தோன்னா இந்த கால்குலேஷன் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட், ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன். ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்லையும் நமக்கு ப்ராப்ளத்தில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், how many moles of ethane is required to produce 44 grams of carbon dioxide after combustion? இது புக் பேக்கில் இருக்கு. அதே மாதிரி புக் இன்சைடில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்டு பை த கம்பஸ்டன் ஆஃப் 32 grams of methane. இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸில் கேட்டிருக்கலாம். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், யூனிட் 2, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Give the postulates of Bohr atom model. இதில் மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. 4 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். The energy of electron in an atom are quantized. Next point, the electron is revolving around the nucleus in a certain circular path of fixed energy is called stationary state. ஒரு எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டல்ல சுற்றி வரும்போது அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேஷனரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரான் கேன் ரிவால்வ் ஓன்லி தோஸ் ஆர்பிட்டல் இன் விச் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் மஸ்ட் பி ஈக்குவல் டு இன்டக்ரல் மல்டிப்ளை ஆஃப் h/2π. அதாவது ஆங்குலர் மொமெண்டம் mvr தட் இஸ் ஈக்குவல் டு n into h/2π வந்துடும். லாஸ்ட் ஒன், as long as electron revolve in fixed stationary orbit, it does not lose its energy. However, when electron jump from higher energy state to lower energy state, the excess energy is emitted as a radiation. அதாவது இந்த ஃபிக்ஸ்டு ஸ்டேஷனரி ஆர்பிட்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் பொழுது அது என்ன பண்ணாதா, எனர்ஜியை லூஸ் பண்ணாதா. அப்படி இருந்தால் கூட when electron jump from higher எனர்ஜிக்குலேருந்து லோவர் எனர்ஜிக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸஸ் எனர்ஜி என்ன பண்ணுமா, emit as a radiation. Next one, give the limitations of Bohr atom model. Bohr atom model is applicable only to species having one electron, such as hydrogen, Li2+, etc., but not applicable to multiple electron. One electron இருக்கக்கூடிய ஸ்பீசிஸுக்கு மட்டும்தான் போர் ஆட்டம் மாடல் அப்ளிகபிளாக இருந்தது. மோர் தென் 1 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு இது அப்ளிகபிளாக இல்லை.
Next, it was unable to explain splitting up spectrum line in the presence of magnetic field or electric field. Electric field or magnetic field la splitting up spectrum lines பத்தி என்ன பண்ணல இது எக்ஸ்பிளைன் பண்ணல. Last one, Bohr theory was unable to explain why electron is restricted to revolve around the nucleus in a fixed orbit in which the angular momentum of electron is equal to n into h by 2π. அதாவது என்ன சொல்லியிருந்தா ஒரே ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் mvr equal to n into h by 2π சொல்லியிருக்கிறோம். அதை பத்தி அதை என்ன பண்ணல எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் ஒன், derive de Broglie relations. இந்த கொஸ்டின்ஸ் நம்ம டீப்பாவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பிளாங்க் குவாண்டம் ஹைபோதிசிஸ் படி எனர்ஜி இஸ் given by ஃபார்முலா E is equal to h nu. அதே ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் படி எனர்ஜி இஸ் given by the formula E is equal to mc square. இந்த ஈக்குவேஷன் 1 and 2 கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணும்போது அதாவது ஈக்குவேட் பண்றோம், h nu is equal to mc square வந்துடும். இந்த இடத்துல nu is equal to என்ன வரும், c by lambda. அதை சப்ஸ்டிட் பண்றோம், nu is equal to c by lambda is equal to mc square. இந்த c கேன்சல் பண்ணிடுறோம், we get lambda is equal to h by mc. இப்போ இந்த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான். ஏன்னா நம்ம ஃபோட்டானை ஃபர்ஸ்ட் அனலாக்காக எடுத்துக்கிட்டு தான் வேவோடைய வேவ் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது பார்ட்டிகளோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய வேவோடைய வேவ் லென்த்தை ஃபோட்டானை அனலாக்காக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான். இப்போ இதை எனி மெட்டீரியல் பார்ட்டிகளுக்கு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் ஃபோட்டான் இஸ் ரிப்ளேஸ்டு பை மாஸ் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர். மாஸ் ஆஃப் ஃபோட்டான் m இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர். அப்போ இங்கேயும் m இங்கேயும் m தான் வரும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mனு வரும். நெக்ஸ்ட் இந்த c இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டான் இஸ் ரீப்ளேஸ்டு பை வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர். பார்ட்டிகல் ஆஃப் மேட்டருக்கு vன்னு வரும். இப்போ சிங்கிற பிளேஸ்ல என்ன போட போறோம், v போட போறோம். இந்த இடத்துல சிங்கிற பிளேஸ்ல v போட போறோம். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை m into v வந்துடும். இந்த ஈக்குவேஷன் தான் இஸ் கால்ட் அஸ் de Broglie ஈக்குவேஷன். Next one, explain Davison and Germer experiment. The wave nature of electron was experimentally confirmed by Davison and Germer. அதாவது எலக்ட்ரானோடைய வேவ் நேச்சரை எக்ஸ்பெரிமெண்டலா கன்ஃபார்ம் பண்ணார் யாரு, டேவிசன் அண்ட் ஜெர்மர். அவர் என்ன பண்ணாரு, they allowed the accelerated beam of electron to fall on the nickel crystal and recorded the diffraction pattern. ஒரு நிக்கல் கிரஸ்டல் எடுத்துக்கிட்டாரு, நிக்கல் கிரஸ்டல்ல இந்த எலக்ட்ரான் ஆக்சிலேட்டர் எலக்ட்ரானை அது மேல என்ன பண்ணாரு, ஸ்ட்ரைக் பண்ணாரு. ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படி கேட்டா டைஃப்ராக்ஷன் நடந்துச்சு. அந்த டைஃப்ராக்ஷனை ஒரு போட்டோகிராஃப் பிளேட்டை வச்சு என்ன பண்றோம், போட்டோ எடுத்துட்டு அதை டெவலப் பண்ணி பார்க்குறோம். அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை பார்க்குறோம். The resultant diffraction pattern is similar to X-ray diffraction pattern. அது X-ray diffraction patternக்கு சிமிலரா இருந்துச்சு. Already we know X-ray has wave character. Electron also have wave character அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். The finding of wave nature of electron leads to development of various experimental techniques such as electron microscope, low energy, electron diffraction, etc. இது applications of Davison and Germer experiment கேட்டாங்கன்னா இது எழுதலாம். Next, state Heisenberg uncertainty principle. It is impossible to accurately determine both position and momentum of microscopic particles simultaneously. அதாவது simultaneously position and momentum of microscopic particle அக்யூரேட்டா டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது தான் எது, ஹைசன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல். இதை எழுதிட்டு del x into del b is greater than or equal to h by 4 by, இது கம்பல்சரி எழுதணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் குவாண்டம் நம்பர்? சிம்பிளா இது 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. வாட் இஸ் குவாண்டம் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இது மட்டும் எழுதினா போதும். The electron in an atom can be characterized by a set of 4 quantum number, namely principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number and spin quantum number. Explain quantum number கேட்டாங்கன்னா நம்ம ஒவ்வொரு குவாண்டம் நம்பர்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க கேட்கறது வாட் இஸ் குவாண்டம் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை சொன்னாவே போதும். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பர்டிகுலரா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மட்டும் கேட்கறாங்கன்னா அது மட்டும் எழுதினா போதும்.
This quantum number represents the energy level in which electron revolve around the nucleus is denoted by the symbol n. இப்போ எனர்ஜி லெவலை பத்தி எது சொல்லுது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்லுது. அதோடைய சிம்பிள் n, the values n என்ன இருக்கலாம்? 1 2 3 எக்ஸெட்ரா இப்படி இருக்கலாம். இப்போ n = 1 இருந்துச்சுன்னா அது k ஷெல்னு சொல்லுவோம். n = 2 இருந்துச்சுன்னா l ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். n = 3 4 5 அப்படிங்கிறது m n 0 ஷெல்ஸ் ரெஸ்பெக்டட்னு சொல்றோம். இப்போ இங்க ஒவ்வொரு ஷெல்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் maximum number of electron accommodate ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா 2n². The maximum number of electron that can be accommodated in a given shell is 2n². Next, explain the azimuthal quantum number. Azimuthal quantum number மட்டும் தனியா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இது எழுதுறோம். It is represented by letter L. இதுக்கு letter Lன்னு சொல்லுவோம். And can take integral values from 0 to n-1. இந்த எல்லோட வேல்யூஸ் எதில் இருக்கும்? 0லேருந்து n-1 வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல nங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n = 1ன்னு எடுத்துக்கிறோம். 1 - 1 = 0. அப்போ 0 to 0னா 1 வேல்யூ. அப்போ L = என்ன வரும்? 0 வரும். இப்போ ஈச் L வேல்யூ ரெப்ரசன்ட் சப்ஷெல். இப்போ ஒவ்வொரு சப்ஷெல்லை பற்றி எது சொல்லுது? L வேல்யூ சொல்லுது. முதல்ல வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் n பார்த்தோம். n அப்படிங்கிறது எனர்ஜி லெவலை பற்றி சொல்லுது. அந்த எனர்ஜி லெவலுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஷெல்லை பற்றி எது சொல்லுது? அசிமுதல் குவாண்டம் நம்பர் சொல்லுது. இப்போ L = 0 இருந்தால் S ஆர்பிட்டால், L = 1 இருந்துச்சுன்னா P ஆர்பிட்டால், L = 2 இருந்துச்சுன்னா D ஆர்பிட்டால், L = 3 இருந்துச்சுன்னா F ஆர்பிட்டால், அண்ட் L = 4 இருந்தால் G ஆர்பிட்டால். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? The maximum number of electrons that can accommodate in given subshell is 2 × 2l + 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ L = 0னா என்ன ஆர்பிட்டால்? S ஆர்பிட்டால். S ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே இங்கே டிஸ்கஸ் பண்ணோம்னா L = 0. இப்போ 2 × 0 இப்போ என்ன வந்துடும்? 0. 0 + 1 1. 1 2s are 2. எலக்ட்ரான் எத்தனை இருக்கலாம்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். Next, it is used to calculate the orbital angular momentum using the expression angular momentum is equal to √L × L + 1 h/2π. Next one, explain the magnetic quantum number. Magnetic quantum number மட்டும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. It is denoted by letter ML. It takes integral values ranging from -L to +L through 0. இப்போ இதனுடைய வேல்யூஸ் எதில் இருக்குமா? -Lலேருந்து +L through 0க்கு இருக்கும். இப்போ L = 1ன்னு வச்சுக்கோங்களேன். L = 1 எடுத்துக்கிறோம். இதனுடைய கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன எடுத்துக்கிறோம்னா 2L + 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ L = 1ன்னா 2 1s are 2, 2 + 1 3. அப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்கும்? 3 வேல்யூஸ் இருக்கும். 3 வேல்யூஸ் அப்படிங்கிறது மைனஸ்லேருந்து ப்ளஸ் த்ரூ 0னா என்ன வரும்? -1 0 +1 வரும். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் M ஃபார் a given L வேல்யூ ரெப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால். பொதுவாகவே மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லுது? இந்த ஆர்பிட்டாலுடைய ஓரியன்டேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது சப் ஆர்பிட்டாலை பற்றி சொல்லும். The Zeeman effect provide the experimental justification for quantum number. இப்போ Zeeman effectனா என்னன்னு கேட்டாங்கன்னா இதை எழுதலாம். The splitting of spectrum line in magnetic field. அதை வந்து Stark effect அப்படிங்கிறது the splitting of spectrum line in electrical field. அது 2 மார்க்ஸ்ல தனியாக கூட கேட்கலாம். Next, the magnitude of angular momentum is determined by quantum number L, while the direction is given by magnetic quantum number. அதாவது மேக்னெட்யூட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து அசிமுதல் குவாண்டம் நம்பரை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஆனால் டைரக்ஷன் வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம்? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் மட்டும் கேட்குறாங்க. ஸ்பின் குவாண்டம் நம்பர் ரெப்ரசன்ட் ஸ்பின் ஆஃப் தி எலக்ட்ரான் அண்ட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் MS. எலக்ட்ரானுடைய ஸ்பின்னை பற்றி சொல்லுது. The electron in an atom revolve not only around the nucleus but also spins.
நியூக்ளியஸ் மட்டும் சுத்தி வரல, அதுவும் சுத்தி வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. as like solar system. For example, இப்போ எர்த் எடுத்துக்கிறோம். எர்த் வந்து எதை சுத்தி வருது? அரவுண்ட் த சன். எர்த்து சன்னை சுத்தி வரும்போது, ஆனா அந்த எர்த்து தன்னைத்தானே என்ன பண்ணும்? சுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்க எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுத்தி வரும்பொழுது இதுவும் ஸ்பின் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது. எலக்ட்ரான் in an atom revolve not only around the nucleus but also spins. It is usual to write this electron spin about its own axis either in the clockwise direction or anti-clockwise direction. ஒன்று clockwise, இன்னொன்று anti-clockwise. ஒரு half clockwise, ஒரு half anti-clockwise. அப்படி மாறி மாறி ரொட்டேட் ஆகும். அது நமக்கு full rotation மாதிரி நமக்கு தெரியும். Corresponding to the clockwise and anti-clockwise spin of the electron, the maximum two values are possible for this quantum number, minus half and plus half. Next, define orbital. An orbital is the region of space around the nucleus within which the probability of finding electron of given energy is maximum. The region of the space la around the nucleus la எங்க probability of finding electron of given energy வந்து maximum இருக்கோ அதுதான் orbital அப்படின்னு சொல்லுவோம். Next, describe the alpha principle. Alpha principle னா என்னன்னு கேக்குறாங்க. In the ground state of the atom, the orbitals are filled in the order of increasing energy. That is, electron first occupy the lowest energy orbital available to them. இப்போ எலக்ட்ரானை ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜியில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் லோவர் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹையர் எனர்ஜி நம்ம போயிட்டே இருக்கிறோம். நெக்ஸ்ட், ஸ்டேட் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். No two electron in an atom can have same set of value of all four quantum number. அதாவது ஒரு ஆட்டத்தில் 2 எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் நம்பரும் எப்படி இருக்காதா? சேமா இருக்காதா? It means that each electron must have unique value for 4 quantum number. அதாவது 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிறோம். 2 எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் நம்பர் எப்படி இருக்காது? சேமா இருக்காது. என்னோட வேல்யூ சேமா இருக்கும், என்னோட வேல்யூ சேமா இருக்கும், எம்மோட வேல்யூ சேமா இருக்கும். பட் எஸ்ஸோட வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு பிளஸ் ஆஃப் இருக்கும், செகண்ட் எலக்ட்ரானுக்கு மைனஸ் ஆஃப் இருக்கும். No two electron in an atom can have the same set of values of all four quantum numbers. Next, state Hund's rule. Hund rule na enna kekkranga. It states that electron pairing in the degenerate orbital does not take place until all the available orbital contain one electron each. இப்போ சேம் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்டால்ல போய் என்ன ஆகாது? பேர் ஆகாது. அப்போ சிங்கிளா கிடைக்கிற வரைக்கும் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கக்கூடிய எலக்ட்ரானை போய் என்ன ஆகாது? பேர் ஆகாது அப்படிங்கிறது தான் ஸ்டேட் ஹன்ஸ் ரூல். அதாவது பஸ்ல இடம் பிடிக்க போறோம், ஃபர்ஸ்ட்ல ஏறின உடனே யாராவது ஒரு சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த சீட்ல நம்ம உட்காருவோமா அப்படின்னு பார்த்தோன்னா உட்கார மாட்டோம். இப்போ என்ன பண்ணுது? எந்த சீட்டு எம்டியா இருக்கோ அந்த சீட்ல எல்லாம் போய் உட்காந்துருவோம். அப்புறம் இடமே இல்லைன்னா தான் இப்போ நம்ம ஏறிட்டோம், எல்லா சீட்லயும் ஆள் உட்காந்துருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி உட்காந்துருக்கவங்க சீட்ல போய் நம்ம போய் பேர் ஆகும். அதே மாதிரி தான் இங்க ஹன்ஸ் ரூல். நோ பேரிங் அக்கர் until all the orbitals are singly filled. Next, which quantum number reveal information about the space, energy, orientation and the size of orbitals? என்னென்ன quantum number? Principal quantum number, azimuthal quantum number and magnetic quantum number. The stabilization of a half-filled d orbital is more pronounced than that of p orbital. Why? Already we know the half-filled orbital more stable due to the symmetry and the exchange energy. We know the half-filled or completely filled orbital is more stable due to the symmetry அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அங்கே எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி நடக்கும். இன் கேஸ் ஆஃப் ஹாஃப் ஃபில்டு டி ஆர்பிட்டால் தேர் ஆர் 10 பாசிபிள் எக்ஸ்சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அதே பி ஆர்பிட்டால் எடுத்தோம்னா 3 பாசிபிள் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி இருக்கும். எங்கே மோர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அங்கே வந்து மோர் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். இஃப் மோர் எக்ஸ்சேஞ்ச் ஆர் பாசிபிள், மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஸ் ரிலீஸ் அண்ட் மோர் ஸ்டேபிள். Hence, the stabilization of half-filled d orbital is more pronounced than that of p orbitals. Next one, which ion has stable electronic configuration, Ni2+ or Fe3+?
Fe3 plus Na2 plus எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இந்த அவுட்டர் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து எது ஹாஃப் ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே லாஸ்ட்ல என்ன இருக்கு? டி ஆர்பிட்டால் இருக்கு. டி ஆர்பிட்டால்ல ஹாஃப் ஃபில்டுனா 5 எலக்ட்ரான் இருக்கணும். கம்ப்ளீட்லி ஃபில்டுனா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டும் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃபில்டும் கிடையாது. 5 எலக்ட்ரான் இல்லை, 10 எலக்ட்ரான் இல்லை. பட் இங்கே பார்க்கும்போது இங்கே என்ன இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. அப்போ Fe3 plus வந்து ஹாஸ் ஸ்டேபிளாக இருக்க முடியும் பிகாஸ் ஆஃப் 3d5 ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இப்போ Fe3 plus ஹாஸ் ஸ்டேபிள் 3d5 half filled configuration. Next, give the electronic configuration of Mn2 plus and Cr3 plus. First, manganese ஓட electronic configuration எழுதிட்டு அதிலேருந்து 2 எலக்ட்ரானை எடுத்துட்டு அதுக்கப்புறம் configuration எழுதுறோம். இப்போ Mn2 plus ஓட configuration இங்கே இருக்கு. அதே மாதிரி Cr3 plus ஓட configuration இங்கே கொடுத்துருக்கோம். Next one, how many orbitals are possible for n is equal to 0? இது டீடைல்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அங்கே இன்னும் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட், ஹவு மெனி ரேடியல் நோட்ஸ் ஃபார் 2s 4p 5d அண்ட் 4f ஆர்பிட்டால் எக்ஸிபிட்? ஹவு மெனி ஆங்குலர் நோட்ஸ்? ரேடியல் நோடும் ஆங்குலர் நோடும் கேட்குறாங்க. ரேடியல் நோடுக்கு ஃபார்முலா n மைனஸ் எல் மைனஸ் 1, ஆங்குலர் நோடுக்கு ஃபார்முலா எல். அதுக்கு முன்னால இந்த இடத்துல முன்னாடி கொடுத்துருக்க நம்பர் எதை டினோட் பண்ணுது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன டினோட் பண்ணுது. இப்போ இதுக்கு n2, இதுக்கு n4, இதுக்கு n5, இதுக்கு nf. பட் இந்த ஆர்பிட்டாலோட எதை வச்சு சொல்லுவோம்? எல் வேல்யூ சொல்லுவோம். எல் வேல்யூ அப்படிங்கிறது எஸ் ஆர்பிட்டாலுக்கு எல் ஈக்குவல் டு 0, பி ஆர்பிட்டாலுக்கு எல் ஈக்குவல் டு 1, டி ஆர்பிட்டாலுக்கு எல் ஈக்குவல் டு 2, எஃப் ஆர்பிட்டாலுக்கு எல் ஈக்குவல் டு 3. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே ஈஸியாக இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ 2s ஆர்பிட்டால் கொடுத்துருக்குறாங்க. அப்போ n ஈக்குவல் டு 2, எல் ஈக்குவல் டு 0. இப்போ n ஈக்குவல் டு 2, எல் ஈக்குவல் டு 0 அண்ட் மைனஸ் 1. அப்போ என்ன வரும்? 1 வந்துடும். ஆங்குலர் நோட் எல்சி ஓட வேல்யூ கேட்குறாங்க. எல்லோட வேல்யூ 0. அப்போ ஆங்குலர் நோட் என்ன வரும்? 0 வந்துடும். அதே மாதிரி எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், யூனிட் 3 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா. The properties of the elements are periodic function of the atomic number. Properties of elements அதனுடைய பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் நம்பரா இருக்கும் அப்படிங்கிறதா மாடர்ன் பீரியாடிக் லா. அதே மேண்டலிவ் பீரியாடிக் லா என்ன சொல்லுது? The properties of elements are periodic function of the atomic weight. ரெண்டுமே சேம் தான், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும் நமக்கு. மாடர்ன் பீரியாடிக் லா அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே மேண்டலிவ் பீரியாடிக் லா என்ன சொல்லுது? The properties of elements are periodic function of the atomic weight. மாடர்ன் பீரியாடிக் லாவில் அட்டாமிக் நம்பர் வரணும், மேண்டலிவ் பீரியாடிக் லாவில் அட்டாமிக் வெயிட் வரணும். நெக்ஸ்ட், நாமென்கிளேச்சர் ஆஃப் எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 100. அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 100 இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு ஐயூபேக் நாமென்கிளேச்சர் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நேமு அல்லது சிம்பிள் கேட்பாங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த ரூல்ஸை வந்து நம்ம நல்லா படிக்கணும். இப்போ அட்டாமிக் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்டாமிக் நம்பருக்கு ரூட் வேர்டு என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் அட்டாமிக் நம்பருக்கு ரூட் வேர்டு. இப்போ 0 இருந்துச்சுன்னா ரூட் வேர்டு என்ன? நில். 1 இருந்துச்சுன்னா 1. பை, ட்ரை, குவாட், பெண்ட், ஹெக்ஸ், செப்ட், ஆக்ட், என். அதுக்கு அப்ரிவேஷன் எடுத்துக்கிறோம். ஆனால் இதனுடைய நேம் எப்படி சொல்ல போகிறோம் அப்படி கேட்டினா, இந்த ரூட் வேர்டெல்லாம் ஒன்னோட ஒன்றா சேர்த்து லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டினா ஐயூஎம்னு சேர்த்து சொல்லிடுவோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? இந்த ஃபைனல் என் ஆஃப் இஎன், இந்த இஎன்னில் ஃபைனல் எண்ணை வந்து omitted when it is written before nil. நில்லுக்கு முன்னால் எழுதும் போது என்ன பண்ணுறோம்? omit பண்ணிடுறோம். Similarly, the final I of by and try is omitted when it is written before IUM. ஏன்னா 2 letters 2 I வரும் அப்படிங்கிறதுக்காக இங்கே omit பண்ணுறோம். இங்கே 3 N வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எண்ணை omit பண்ணிடுறோம். The symbol of new elements is derived from first letter of the numerical roots. அட்டாமிக் நம்பருக்கு இந்த ரூட் வேர்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்றுக்கு நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படி கேட்டினாவே அடுத்து கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 101 அப்படிங்கிற ஒரு அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒவ்வொரு ரூட் வேர்டு பார்க்குறோம். இப்போ 1க்கு ரூட் வேர்டு என்ன? 1 ப்ளஸ் அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்? 0க்கு என்ன? நில் ப்ளஸ்
1 இருக்கு. 1க்கு என்ன? 1. இப்போ இது 3ஐயும் சேர்க்கணும். 3ஐயும் சேர்க்கும்போது அதோட என்ன சேர்க்கிறேன்? IUM அப்படிங்கிற சஃபிக்ஸை ஆட் பண்ணணும். ப்ளஸ் IUM. இப்போ இதோடைய நேம் என்ன வந்துடும்? 1 நில் உண்ணியம். இப்படியே கம்பைன் பண்ணி எழுத வேண்டியதான். IUPAC நேம் வந்துடும். இப்போ சிம்பிள் கேட்டாங்கன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிறோம். U N U. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போதுமே கேபிட்டல் லெட்டர் எடுத்துவோம். U N U. அந்த சஃபிக்ஸோடைய லெட்டர் எடுக்கக்கூடாது. UNU. இப்போ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 103 எடுத்துக்கிறோம். 1 எடுத்துக்கிறோம். 1க்கு வந்து என்ன வரும்? 1 ப்ளஸ் 0க்கு நில் ப்ளஸ் 3க்கு இங்கே 3க்கு என்ன இருக்கு? ட்ரை இருக்கு. ட்ரை ப்ளஸ் லாஸ்ட்டாக என்ன சேர்க்கணும்? சஃபிக்ஸ் சேர்க்கணும். சஃபிக்ஸ் என்ன? IUM. IUM. இப்போ கம்பைன் பண்ணி எழுதணும். என்ன வரும்? 1 நில் டையம். இந்த கம்பைன் பண்ணும்போது இந்த இடத்துல 2 I வந்துடும். The final I of by try is omitted when it's written before IUM. இப்போ ஒரு ஐயை ஒமிட் பண்ணிடணும். அப்போ என்ன வரும்? ட்ரை எம். இப்படி எழுதணும். இப்போ இதோடைய சிம்பிள் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னென்ன இருக்கு பாருங்க. U இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் N இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? நமக்கு T இருக்கு. லாஸ்ட்ல சஃபிக்ஸ் எடுக்கக்கூடாது. அப்போ UNT. எக்ஸாம்பிளுக்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க. 109 இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அது வந்ததுன்னா ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட், கிவ் த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனைன் அண்ட் ஆக்டினைன். லாந்தனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4F1 to 14, 5D0 to 1, 6S2. The actinides உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 5F0 to 14, 6D0 to 2, 7S2. Why halogen act as oxidizing agent? இப்போ ஹாலோஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம். அவுட்டர் மோஸ்ட்ல என்ன இருக்குது? NS2 NB5 இருக்கும். இப்போ இந்த NB5 இருக்கிற இந்த p ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். ஹாஃப் ஃபில்டுனா 3 எலக்ட்ரான், கம்ப்ளீட்லி ஃபில்டுனா 6 எலக்ட்ரான். இப்போ இங்கே இன்னும் ஒரு எலக்ட்ரான் ஈஸியாக கிடச்சிச்சுன்னா ஸ்டேபிளாக மாறிடும். ஸோ இட் ரெடிலி அக்செப்ட் எலக்ட்ரான் டு கெட் ஸ்டேபிள் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NB6. And therefore in each period the halogen has high electron affinity. Hence they act as oxidizing agent. Mention any two anomalous properties of second period of elements. Book back la irukkudiya questions da. Lithium and beryllium form more covalent compound unlike alkali and alkaline earth metal which predominantly form அயானிக் காம்பவுண்ட். லித்தியமும் பெர்லியமும் கோவலன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அதே ஆல்கலி எர்த் மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய என்ன ஆகணும்? அயானிக் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். த செகண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் ஹாவ் ஒன்லி 4 ஆர்பிட்டால், 2s 2b ஆர்பிட்டால் இருக்கும். ஹாவ் மேக்ஸிமம் கோவேலன்ஸ் எப்படி இருக்கும்? 4 இருக்க முடியும். வேரஸ் அதர் நம்பர் ஆஃப் சப்சிக்வெண்ட் பீரியட் ஹாவ் மோர் ஆர்பிட்டால் இன் தர் வேலன்ஸ் ஷெல், show higher valency. For example, போரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BF4 வரும். அலுமினியம் ஃபார்ம் AlF6 3-. Explain the diagonal relationship. On moving diagonally across the periodic table, the second and the third period element show certain similarity. இப்போ இப்படி நம்ம மூவ் பண்ணும்போது இப்போ இது செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியடு. இந்த செகண்ட் தேர்ட் பீரியடில் இப்படி டயகோனலாக மூவ் பண்ணும்போது சிமிலாரிட்டி இருந்துச்சா? லித்தியத்துக்கும் மெக்னீஷியத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி, பெர்லியத்துக்கும் அலுமினியத்துக்கும் சிமிலாரிட்டி, போரானுக்கும் சிலிக்கானுக்கும் சிமிலாரிட்டி இருந்துச்சு. அப்போது என்ன சொல்கிறோம்? சிமிலாரிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த டயகோனலி பிளேஸ்டு எலமெண்ட் இஸ் கால்ட் அஸ் அ டயகோனல் ரிலேஷன்ஷிப். மெயினாக இது எழுதணும். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்
of ionization potential. Period எப்படி வேரி ஆகுது, குரூப்ல எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்கணும். பீரியட்ல the ionization energy usually increases along a period with a few exception இருக்கு. பீரியட்ல as we move from left to right along the period, the ionization energy என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரீசன் என்ன எடுத்துக்கிறோம். when we move from left to right along a period, the successive increase of nuclear charge என்ன ஆயிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால மோர் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் த வேலன்ஸ் எலக்ட்ரான், ரிசல்ட்டிங் இன் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. as we move from left to right along the period, nuclear charge increase ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா more energy is needed to remove the electron. அப்ப ionization energy எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். so the ionization energy usually increases along a period. next groupல எடுத்துக்கிறோம். groupல the ionization energy decreased down a group. மேலே இருந்து கீழே போக 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 ionization energy decrease ஆயிட்டே வருமா. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா as we move down a group, the valence electron occupies new shell. The distance between nucleus and the valence electron increase ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், நியூ ஷெல்ல ஆட் பண்ணுவோம். நியூ ஷெல்ல ஆட் பண்ணும்போது நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாவே அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் மீது என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டால் கம்மியாக இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சுனால ஈஸியாக என்ன பண்ணலாம், எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடலாம். ஹென்ஸ் the ionization energy also decreases down a group. Next, the ionization potential of carbon atom is greater than that of boron atom. Why? கார்பனையும் போரானையும் அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது கார்பனுக்கு கிரேட்டரா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் வேற மாதிரி கூட கேட்கலாம். கம்பேர் த அயனைசேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் போரான் கூட கேட்கலாம். இப்போ இவங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியே கேட்கறாங்க, கார்பன் ஏன் கிரேட்டரா இருக்கு போரானை விடன்னு கேட்கறாங்க. அப்படி கேட்காம கம்பேர் த அயனைசேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் போரான் கேட்கலாம். இப்போ இது நம்ம கம்பாரிஷன் ஆஃப் அயனைசேஷன் எழுதும் போது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அங்க அவுட்டர் ஆர்பிட்டால்ல ஏதாவது ஒரு ஆர்பிட்டால்ல அவுட்டர் ஆர்பிட்டால்ல மட்டும் half filled or completely filled கான்ஃபிகரேஷன் இருக்கான்னு பாருங்க. அந்த half filled or completely filled கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நியூக்ளியர் சார்ஜை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது வருது, போரானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது வருது. இப்போ இந்த ரெண்டுலையும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் என்ன ஆர்பிட்டால் இருக்கு, பி ஆர்பிட்டால் இருக்கு. பி ஆர்பிட்டால் இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்கே 1 எலக்ட்ரான் இருக்கு. இந்த ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா, எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஹாஃப் ஃபில்டு நம்ம எழுத மாட்டோம். ஏன்னு கேட்டேன்னா ஒரே ஒரு சப் ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும். இப்போ எஸ் ஆர்பிட்டால் ஹாஃப் ஃபில்டு கிடையாது, கம்ப்ளீட்லி ஃபில்டு 2 எலக்ட்ரான் இருக்கணும். அதே பி ஆர்பிட்டால் எடுத்துட்டா ஹாஃப் ஃபில்டு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டு 6 எலக்ட்ரான் இருக்கும். டி ஆர்பிட்டால் எடுத்துட்டா ஹாஃப் ஃபில்டு 5 எலக்ட்ரான் இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எஃப் ஆர்பிட்டால் எடுத்துட்டா ஹாஃப் ஃபில்டு வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டு 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டோம்னா half filled completely filled configuration இருந்துச்சுன்னா எந்த ஆட்டத்துக்கு half filled or completely filled configuration இருக்கு அந்த ஆட்டம் more stable to the symmetry ன்னு சொல்லிட்டு அதுக்கு more energy would be needed to remove the electron சொல்லிட்டு அதுக்கு ionization energy greater ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது half filled completely filled இல்லை. இப்போ இல்லைங்கும் போது நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டால் அதனுடைய நியூக்ளியர் சார்ஜை கன்சிடர் பண்ணுறோம். நியூக்ளியர் சார்ஜ் எதை வச்சு எடுக்கிறோம், அதனுடைய அட்டாமிக் நம்பரை வச்சு எடுக்கிறோம். இப்போ நம்ம இங்கே கொடுக்குறது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் 6, இதுக்கு அட்டாமிக் நம்பர் 5. அப்போ இதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் கிரேட்டராக இருக்கும், இதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கும். இப்போ கார்பன் இஸ் ஹேவிங் மோர் நியூக்ளியர் சார்ஜ் தென் போரான். Higher the nuclear charge, greater would be the force of attraction between the nucleus and the outermost electron. Hence, carbon has higher ionization energy than boron. இப்போ எதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும், நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுக்கு greater would be the force of attraction between the nucleus and the outermost electron. இப்போ அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்போதுமே எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும். அப்போ எதுக்கு அதிகமாக இருக்குது, கார்பனுக்கு கிரேட்டராக இருக்கும், போரானுக்கு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், the ionization potential of beryllium is greater than boron. இதை கம்பேர் த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் பெர்லியம் அண்ட் போரான் கூட கேட்கலாம்.
போரானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோம், பெரிலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோம். எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அவுட்டர் ஆர்பிட்ல எந்தாவது ஒரு ஆர்பிட்ல ஹாஃப் ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே எது ஹாஃப் ஃபில்டு எது கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு கொடுத்துருந்தோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டாலில் கம்ப்ளீட்லி ஃபில்டு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பி ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, ஹாஃப் ஃபில்டும் கிடையாது கம்ப்ளீட்லி ஃபில்டு கிடையாது. அப்போ எந்த ஆர்பிட்டலில் எந்த ஆட்டத்தில் ஹாஃப் ஃபில்டோ ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கோ அந்த ஆட்டம் மோர் ஸ்டேபிள்னு சொல்லிட்டு அதுக்கு மோர் எனர்ஜி நீட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி கிரேட்டர்னு சொல்லிடலாம். இப்போ the beryllium atom has completely filled configuration in 2s subshell is more stable. More energy would be needed to remove an electron. Hence, beryllium has higher ionization energy than boron. இப்போ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிட்டாவே இந்த அயனைசேஷன் எனர்ஜி ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி வந்தாவே இதை அப்படியே படிச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று தான் மாற்றணும். இங்கே என்ன ஆட்டம் அப்படிங்கிறத மாற்றுங்க, என்ன ஆர்பிட்டாலில் கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு மாற்றுங்க. நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் பெரிலியம், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது மட்டும் சேஞ்ச் பண்ணணும். பெரிலியத்துக்கு இங்கே என்ன இருக்குது, கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்குது. என்ன ஆர்பிட்டால் இருக்குது, 2s ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ இதே நான் வந்து நைட்ரஜன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுகிறோம். அட்டாமிக் நம்பர் 7 பின்னாடி கொடுத்துருக்குறோம். 1s2 2s2 2b3. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல போகிறோம், நைட்ரஜன் ஆட்டம் ஹாஸ் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இன் என்ன ஆர்பிட்டால் வரும், 2p ஆர்பிட்டால். இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே என்ன எலமெண்ட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணால் போதுமானது. Next one, the ionization potential of nitrogen is greater than that of oxygen. Why? Compare the ionization of energy of nitrogen and oxygen கேட்கலாம். நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டோம். ரெண்டுலேயுமே பி ஆர்பிட்டால் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலாக இருக்குது. இப்போ இதில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் 4 எலக்ட்ரான் இருக்குது. இது பார்ஷியலி ஃபில்டு, இது ஹாஃப் ஃபில்டு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நைட்ரஜன் ஆட்டம் ஹாஸ் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இன் 2b subshell is more stable. இப்போ மோர் எனர்ஜி would be needed to remove electron. இப்போ எதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ஹென்ஸ் நைட்ரஜன் ஹாஸ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி தென் ஆக்சிஜன். இது ரொம்ப ஈஸி. எந்த எலமெண்ட் கேட்டாலும் 2 கான்செப்ட் தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். நியூக்ளியர் சார்ஜா ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அதில் ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் எழுதுங்க. இல்லை ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா அடுத்து நீங்கள் என்ன எடுத்துக்க போகிறீங்க அப்படி கேட்டால் நியூக்ளியர் சார்ஜ் எடுத்துக்கங்க. எதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும், அதுக்கு கிரேட்டர் would be the force of attraction சொல்லிட்டு அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி கிரேட்டராக இருக்குன்னு சொல்லிட்டா போதுமானது. Next, why the first ionization enthalpy of sodium is lower than that of magnesium while its second ionization enthalpy is higher than that of magnesium. First ionization energy magnesium கம்பேர் பண்ணும்போது சோடியத்துக்கு லோவராக இருக்குது. அதே செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி மெக்னீசியத்தை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருக்குது. ஏன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி சக்சஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி சொல்லுவோம். அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் த லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான் ஃப்ரம் நியூட்ரல் கேஸஸ் ஆட்டம். நியூட்ரல் கேஸஸ் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய லூஸ்லி பவுண்டராக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அது அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது நியூட்ரல் ஆட்டத்திலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி மோனோ பாசிட்டிவ் அயனா மாறுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அதே செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த மோனோ பாசிட்டிவ் அயான்லேருந்து 1 more எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு டை பாசிட்டிவ் அயானா ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியில் நியூட்ரல் ஆட்டம் எடுத்துக்கிறோம். நியூட்ரல் ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல கொடுக்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் ஆர்பிட்டாலில் எந்த ஆர்பிட்டாலில் ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்குன்னு பார்க்குறோம். எஸ் ஆர்பிட்டாலுக்கு நம்ம ஹாஃப் ஃபில்டு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ எஸ் ஆர்பிட்டாலுக்கு என்ன பார்க்குறோம், கம்ப்ளீட்லி ஃபில்டு பார்க்குறோம். இப்போ மெக்னீசியத்தில் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கிறதுனால மோர் ஸ்டேபிளாக இருக்கும். மோர் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், மோர் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். அப்போ எதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும், மெக்னீசியத்துக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எதுக்கு கம்மியாக இருக்கும், சோடியத்துக்கு கம்மியாக இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் சோடியம் இஸ் லோவர் தன் தட் ஆஃப் மெக்னீசியம். இங்கே கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஆன்சர் எழுதணும். கம்பேர் கேட்டாங்கன்னா மெக்னீசியம் இஸ் கிரேட்டர் தன் சோடியம் சொல்லிடும். பட் இங்கே சோடியம் இஸ் லோவர் தன் மெக்னீசியம், ஒய் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ மெக்னீசியம் ஆட்டம் ஹாஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் 2s subshell is more stable.
more energy would be needed to remove an electron. முதல்ல பார்த்த கான்செப்ட் மாதிரி அந்த இது மட்டும் தான் மாத்துறோம். Hence the first ionization enthalpy of sodium is lower than that of mechanism. இது எங்க क्वेश्चनல ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எடுத்துக்கிறோம். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது மோனோ பாசிட்டிவ் அயான்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. இப்போ இது ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும், Na+ மாறிடும். Na+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க போயிடும். இப்போ இதோடைய எலக்ட்ரான் இங்க போயிடுச்சுன்னா மீதி இது வரும். அடுத்து Mg+ எப்போ வரும், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ண பிறகு இந்த கான்ஃபிகரேஷன் வந்துடும். இதுல லாஸ்ட் ஆர்பிட்டால் என்ன பார்த்தீங்கன்னா p ஆர்பிட்டால், இங்க s ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இங்க ஸ்டேபிள். அப்போ இங்க இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். Na ஆட்டத்துல பார்க்கும்போது Mgக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு இருந்துச்சு, சோடியத்துக்கு பார்ஷியல் ஃபில்டு இருந்துச்சு. அயான்ஸ்ல பார்க்கும்போது Na+க்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கு, Mg+க்கு பார்ஷியல் ஃபில்டு இருக்கு. அப்ப இங்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதா கஷ்டம். The Na+ ion has completely filled configuration to be substantially is more stable. So more energy would be needed to remove an electron. Hence the second ionization enthalpy of sodium is higher than that of magnesium. இது क्वेश्चनல ஆன்சர் இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். Next one, how do you explain the fact that second ionization potential is always higher than first ionization potential? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷனை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் அயனைசேஷன் வந்து எப்படி அதிகமாக இருக்கு. ஏன்னா நம்ம சக்சஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தன் லோவர் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, இந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from நியூட்ரல் gaseous atom is called first ionization energy. ஒரு நியூட்ரல் gaseous ஆட்டத்திலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி மோனோபாசிட்டிவ் அயானா மாறும்பொழுது எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. IE1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் என்தால்பி. இப்போ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from a unipositive cation is called செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அதாவது யூனிபாசிட்டிவ் அயான்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி டைபாசிட்டிவ் அயான்ஸா மாறும் பொழுது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நமக்கு தேவைப்படுதோ அதுதான் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க எம்ங்கிற ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஒரு ஆட்டத்துல நியூட்ரல் ஆட்டத்துல நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் புரோட்டான் எப்படி இருக்கும், எப்போதுமே சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆட்டம் எடுத்துக்கிறோம். இந்த ஆட்டத்துல வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 10 புரோட்டான்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த M வந்து M+ மாறிடுச்சு. எப்போ M+ மாறிடுச்சு, ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம். இப்போ இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் புரோட்டான்ஸ் எத்தனை இருக்கும், 10 புரோட்டான்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 10 புரோட்டான்ஸ் அட்ராக்ட் தி 10 எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல பார்க்கும்போது 10 புரோட்டான்ஸ் அட்ராக்ட் தி 9 எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இங்க கம்பேர் பண்ணும் பொழுது இங்க கம்மியா இருக்கும், இங்க அதிகமா இருக்கும். இப்போ இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ மோர் எனர்ஜி நீட் ஆகும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி கிரியேட்டர் ஆகும். ஸோ த செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் லெஸ் இன் கேட்டையான் தேன் தி நியூட்ரல் ஆட்டம் வைல் நியூக்ளியர் சார்ஜ் ரிமைன் சேம். இப்போ இங்கே நியூட்ரல் ஆட்டத்தை கம்பேர் பண்ணும்போது கேட்டையான்ல லெஸர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், பட் நியூக்ளியர் சார்ஜ் ரெண்டுக்குமே ரிமைன் சேமா இருக்கும். Therefore effective nuclear charge of cation higher than corresponding neutral atom. இங்க 10 எலக்ட்ரானை 10 புரோட்டான் அட்ராக்ட் பண்ணும், இங்க 9 எலக்ட்ரானை 10 புரோட்டான் அட்ராக்ட் பண்ணும். இங்க நியூக்ளியர் அட்ராக்ஷன் கிரேட்டரா இருக்கும். Thus the second ionization potential is always higher than first ionization potential. What are isoelectronic ions? Give example. There are some ions of different elements having same number of electron are called isoelectronic configuration. Different elementல இருக்கக்கூடிய அயான்ஸ்ல சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஐசோஎலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Na+ அயான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 8 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. F- அயான் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 8 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. இதுதான் ஐசோஎலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Next, what is effective nuclear charge? The net nuclear charge experienced by the valence electron in outermost shell is called effective nuclear charge.
அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானில் நெட் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பாருங்க by the proton, that is called as a effective nuclear charge. Net nuclear charge experienced by the valence electron in the outermost shell is called effective nuclear charge. Explain Pauling method for the determination of ionic radius. இது different videos கொடுத்திருக்கிறோம், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். Ionic radius of univalent crystal can be calculated using Pauling method. Pauling வந்து ரெண்டு assumption மேட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன பண்ணுறாரு அப்படி கேட்டினா, ions present in the crystal lattice are perfect sphere and they are in contact with each other. Perfect sphere எடுத்துக்கிட்டு ஒன்னோட கான்டாக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டு the sum of the radii will be equal to the internuclear distance between them. அதாவது கேட்டயானோட ரேடியஸையும் ஆனையானோட ரேடியஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் அதோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்த டிங்கிறது என்ன, ஆறுங்கிறது சி ப்ளஸ்ங்கிறது என்ன, ஆர் ஏ மைனஸ் என்னங்கிறது கொடுத்துருக்கோம். Next assumption என்ன எடுத்துக்கிறாரோ, for a given noble gas configuration the radius on ion is inversely proportional to its effective nuclear charge. Radius of cation is inversely proportional to effective nuclear charge of cation. Radius of anion inversely proportional to effective nuclear charge of anion. So இந்த இடத்துல ZF அப்படிங்கிறது effective nuclear charge. Effective nuclear charge is given by the formula Z minus S. இப்போ ஈக்குவேஷன் 2வையும் 3வையும் என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம். அதாவது ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 3. இப்போ ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனியான் 1 by effective nuclear charge of cation divided by 1 by effective nuclear charge of anion. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கல் ஆகும்போது இது மேலே போயிடும். By effective nuclear charge of anion divided by effective nuclear charge of cation. On solving equation 1 and 4, the values of Rc plus and Ra minus can be calculated. Next, define atomic radius. The distances between center of the nucleus and outermost shell containing valence electron. Nucleus ko outermost shell ku இடையில இருக்கக்கூடிய distance தான் atomic radius. Define ionic radius. The distance from center of the nucleus of the ion up to which the extent influence of electronic cloud of the ions. Center of the nucleus ko outermost shell electronic cloud எங்க influence ஆகுது அதுக்கு இடையில இருக்கக்கூடிய different distance தான் ionic radius. Next, define ionization energy. The minimum amount of energy required to remove most loosely bounded electron from valence shell of the isolated neutral gaseous atom in its ground state. It is expressed in kilojoule per mole or electron volt. Next, electron affinity. Ionization energy la பாத்துறோம். எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். Amount of energy released when an electron is added to valence shell of isolated neutral gaseous atom in its ground state to form its anion. அப்போ ஒரு நியூட்ரல் gaseous state ஆட்டத்தில் எலக்ட்ரானை ஆட் பண்ணி ஆனையானா மாறும் பொழுது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. It is expressed in kilojoule per mole. Define electronegativity. Electronegativity அப்படிங்கிறது the relative tendency of an element present in a covalently bonded molecule to attract the shared pair of electron towards itself. ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. 2 electrons are equally share பண்ணிதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆட்டமும் having the tendency to attract the pair of electron towards itself. The tendency is called as a electronegativity. The relative tendency of an element present in a covalently bonded molecule to attract shared pair of electron towards itself. Electron affinity of noble gases are 0. Why? Electron affinity அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தா, amount of energy released when atom accept one or more electron. எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது எனர்ஜி என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணணும். அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நோபல் கேஸஸ்க்கு 0 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நோபல் கேஸ் ஹாவ் ஸ்டேபிள் NS2NB6 கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான் இதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸப்ட் ஹீலியம். ஏன்னா ஹீலியத்துக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ஒரே ஒரு ஷெல்லு தான் இருக்கும். அங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும். 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கும். இப்போ எல்லாமே என்ன பண்ணும், NS2NB6 கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணும், there is no chances for addition of extra electron. Already stable, அப்போ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் என்ன பண்ண முடியாது, நம்ம ஆட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் பண்ணவே இல்லை, நாங்கள் எனர்ஜி என்ன ஆகாது, ரிலீஸ் ஆகாது. இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் ஆஃப் நோபல் கேசஸ் ஆர் 0. ஏன்னா ஆட்டம் ஏன் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது கெயின் பண்ணுது அப்படின்னு கேட்டால் டு அட்டைன் த ஸ்டெபிலிட்டி. இது ஆல்ரெடி ஸ்டேபிள்.
but there is no chances for the addition of extra electron. The same way, the electron affinity of beryllium, magnesium and nitrogen are almost zero. Why? இப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நைட்ரஜனுக்கு எழுதுறோம், இது வந்துடுது, பெர்லியத்துக்கு இது வந்துடுது, மெக்னீசியத்துக்கு இது வந்துடுது. இல்லை மூணுலையும் அவுட்டர் ஆர்பிட்டால பார்க்கும்பொழுது இங்கே பி ஆர்பிட்டால் ஹாஃப் ஃபில்டாக இருக்குது, இங்கே எஸ் ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்குது, இங்கேயும் எஸ் ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், those atom having half filled or completely filled configuration in the outermost orbital is more stable, so there is no chances for addition of extra electron. அப்போ இங்கேயும் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். What is screening effect? The repulsive force between the inner shell electron and the valence electron leads to decrease the electrostatic attractive force acting on the valence electron by the nucleus. அதாவது இது நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம், இது அவுட்டர் எலக்ட்ரான் எடுத்துக்கிறோம். இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும், இந்த அவுட்டர் எலக்ட்ரான் ஆல்வேஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இந்த intervening electron can screen the valence electron from nuclear attraction. That effect is called as a screening effect. அப்போ இங்கே அட்ராக்ட் பண்ணும்போது, that means screen பண்ணும்பொழுது இந்த நியூக்ளியஸ் அவுட்டர் மோஷனில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். அதாவது which give the repulsive force. அதுதான் என்ன சொல்லுவோம், நமக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். The repulsive force between the inner shell electron and valence electron leads to decrease in the electrostatic attractive force acting on the valence electron by the nucleus. இது எழுதுனா போதும், இந்த டயக்ராம் போட வேண்டாம், எக்ஸ்பிளனேஷனுக்காக கொடுத்துருக்கோம். State the trends in the variation of electronegativity in group and period. Group and periodல எப்படி வேரி ஆகுது, ஃபர்ஸ்ட் பீரியட் எடுத்துக்கிறோம். The electronegativity generally increases across a period from left to right. The electronegativity அப்படிங்கிறது it is a relative tendency. The tendency of atom to attract the pair of electron அப்படின்னு சொல்லியிருக்கோம். சைஸஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா மோர் அட்ராக்ஷன் இருக்கும், அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கிரேட்டடாக இருக்கும். இப்போ ரெண்டு ஆட்டம் எடுத்துக்கிறோம், ஏ ஆட்டம் பி ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஏ ஆட்டத்தோடைய சைஸ் சின்னது, பி ஆட்டத்தோடைய சைஸ் வந்து பெருசாக இருக்குன்னா ஏக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் as you move from left to right along the period, size of the atom என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகும். இப்போ டிக்ரீஸ் ஆகணும்னா the attraction between the nucleus and the valence electron increase ஆகும். So the electronegativity generally increases across a period. அதே குரூப் எடுத்துக்கிறோம், as you down the group the electronegativity decrease ஆகும். ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படி கேட்டினா, as you go down the group atomic radius increases. atomic radius increase ஆயிடுச்சுன்னா நியூக்ளியஸுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாகும். டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். அட்ராக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா electronegativity values என்ன ஆகிடும், கம்மியாயிடும். இதுதான் பீரியாடிக் ட்ரெண்ட் இன் த வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் குரூப் அண்ட் பீரியட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.